friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆனா சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுங்க. ப்ரௌன் கலர்ல வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவு சாஃப்டா வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க தக்காளி ஓரளவு சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு நீங்க 3/4 கிலோ வரைக்கும் நீங்க சிக்கன் ஆட் பண்ணலாங்க. நான் இப்போ 1/2 கிலோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்க சிக்கன் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஐட்டங்கள்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்டவ் கொஞ்சம் சிம்ல போட்டுடலாம். இன்னைக்கு நான் தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் போட்ட அதே ஸ்பூன்ல ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இப்ப மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. தண்ணி ஊத்தாமையே அப்படியே பெரட்டி விடுங்க. சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு நிறைய தண்ணி வெளியே வருங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்றேங்க. ஏன்னா கிரேவி வெந்ததுக்கு அப்புறம் சிக்கன்ல இருந்தே உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். இப்போ இதை கிளறி விட்டுட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ கிரேவிக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம 7 to 8 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணியாச்சுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா சூப்பராக தகன்னு இருக்கு பாருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறவங்க இதோட அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ட்ரையா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 மினிட்ஸ் அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுங்க. ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, பரோட்டா எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப கடைசியா கொஞ்சமா வாசத்துக்கு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதாங்க. அருமையான ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடிங்க. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.